والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، وقد قال الله تبارك وتعالى في القرآن: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراعون ويمنعون الماعون. صدق الله مولانا العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அவன் படைத்த படைப்பினங்களிலே மனிதர்களை ஒரு கண்ணியமான, அழகான, சிறப்பான ஒரு படைப்பாக படைத்து அவன் படைத்த மனித வர்க்கத்திலேயும் படைத்த ரப்பை சுஜூது செய்யக்கூடிய ஒரு உம்மத்தாக எங்களை தெரிவு செய்திருக்கிறானே, அந்த ரப்பு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய தோழர்கள், துயர்ந்தவர்கள், கலைஞர்கள், ஆல் அஸ்ஹாபுக்கள், அஹ்லு பைத்துக்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் சார்க என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு சிறப்பான ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக உயர்தரமான அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் ஆரம்பத்திலே வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: இன்ன ஃபில் ஜஸதி முலகத்துன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. மனிதனுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு எப்போது சரியாக அமைகிறதோ அவனுடைய முழு உடலும் சரியாக சீராக அமைந்துவிடும். அந்த சின்ன சதை துண்டு எப்பொழுது கெட்டு விடுகிறதோ அவனுடைய உடல் முழுக்க கெட்டுவிடும், அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஃபசாதாகிவிடும். அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த சதை துண்டு எது தெரியுமா? அதுதான் மனிதனுடைய உள்ளம், மனிதனுடைய இதயம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமை அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது. இது நல்லதையும் ஏற்றுக்கொள்ளும், நல்லவைகள் அல்லாதையும் ஏற்றுக்கொள்ளும். அந்த உள்ளத்தில் இருந்ததான் நல்ல குணம், நல்ல பண்பு, இரக்க சிந்தனை, அல்லாஹுவை பற்றிய அச்சம், அல்லாஹுவை பற்றிய பயம், இதெல்லாம் உருவாகுவதும் இந்த உள்ளத்தில் இருந்துதான். அதே நேரத்தில் அந்த உள்ளத்தில் இருந்துதான் மனிதனுடைய மோசமான குணங்கள், கோபம், பொறாமை, நயவஞ்சகம், பெருமை, அதே போன்றுதான் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஏற்படுகின்ற மிக மோசமான ஒரு குணம் முகஸ்துதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஏற்படுகின்ற முகஸ்துதி இருக்கிறதே, பெருமை இருக்கிறதே, இந்த பெருமையை மிகவும் பயங்கரமானது ஒன்று வர்ணித்திருக்கிறார்கள். அல்லாஹுவும்
அவனுடைய ரசூலும் மிக பயங்கரமான குணம் என்று வர்ணிக்குகின்ற ஒரு மிக மோசமான ஒரு குணம்தான் முகஸ்துதி. எதையுமே அடுத்தவர்களுக்காக வேண்டி செய்கிறது. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி. அல்லாஹு தஆலா நம்மளை வணங்குமாறு மட்டும் கட்டளையிடவில்லை. ஆனால் அந்த வணக்கம் இருக்கிறதே முஹ்லிஸீன லஹுத்தீன். நாம் என்ன ஒரு வணக்கத்தை செஞ்சாலும் அது அல்லாஹ்வுக்காக ஹாலிஸாக இருக்க வேண்டும் என்று தான் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் இபாதத்து மட்டும் செய்யுமாறு சொல்லவில்லை. அந்த இபாதத்து அமைய வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம்தான். உலகத்திலே அடுத்தவங்க பார்க்க வேண்டும், அடுத்தவங்க புகழ வேண்டும், மற்றவங்க புகழ்ந்து பேச வேண்டும். இப்படியான முறையிலே நம்முடைய அமல்கள் அமையுமாக இருந்தால் சகோதரர்களே, அத்துணையும் வீணான அல்லாஹ்வினால் அளிக்கப்பட்ட நன்மைகளாக மாற்றப்பட்டு போய்விடும். நாம் என்ன ஒரு பெரிய அமலை செய்தாலும் அது அல்லாஹ்வுக்காக அல்லாமல் மனிதர்களுடைய புகழ்ச்சியை எதிர்பார்த்து நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த அமல்கள் அத்தனையும் பழைய புடவைகளை போன்று, பழைய புடவைகளை எடுத்து முகத்திலே தூக்கி வீசுவது போன்று அல்லாஹ் நமது முகத்திலே தூக்கி வீசி விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் எச்சரிக்காங்க. ஒரு மனிதனுடைய மனதில் இருந்து வருகின்ற முகஸ்துதி இருக்கிறதே, அஷ்ஷிர்குல் ஹஃபிய்யி, அது ஒரு லேசான ஷிர்க் என்று வர்ணித்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவினால் மன்னிக்கப்படாத குற்றம்தான் ஷிர்க், அல்லாஹுவை இணை வைக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற அந்த முகஸ்துதி, அந்த பெருமையை நபி அவங்க சின்ன இணை வைப்பதற்கு ஒரு மறைவான இணை வைப்பு என்று வர்ணித்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் எந்த ஒரு சிறிய அமலை செஞ்சாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி அமைய வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆஸ், நீ ஒரு பெரிய அமல்தாரியாக இருக்கிறதை விட அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு சின்ன அமலை செஞ்சு அது போதும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் மற்றவங்களுடைய கண்ணுக்கு நீ ஒரு அமல்தாரியாக என்று காட்சிப்படுத்துவதற்காக வேண்டி பெரிய அமல்கள் செய்வதை விட உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன அமலை செஞ்சா அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ செய்வாயானால் அது போதும் என்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அந்த முகஸ்துதி, அந்த பெருமை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இடம் பிடித்திருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த நபி மொழியை. ஒரு நாள் நாங்கள் சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருந்தோம். நாங்கள் பேசிய விஷயம் என்ன தெரியுமா? தஜ்ஜால் எப்படி இருப்பான், எப்படி வருவான், அதனால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் எப்படி இருக்கும், இதையெல்லாம் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சபைக்கு வருந்தாங்க. கேட்டாங்க, நீங்கள் யாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், தஜ்ஜாலை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அவனுடைய வருகின்ற நேரத்தில் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களுடைய பயத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தஜ்ஜாலை விட மிக மோசமான ஒரு ஆபத்தை உங்களுக்கு சொல்லட்டுமாண்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அது என்ன ஆபத்து யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அமல் செய்கிறீங்க,
அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்ற அமலை விட அடுத்தவங்களுக்காக செய்கின்ற அந்த வேலை இருக்கிறது, அந்த அமல் இருக்கிறது, இது தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட பயங்கரமானது. எனது உம்மத்து, எனக்கு பின்னால் வருகின்ற உம்மத்துமார்களை நான் பயப்படுகிறது என்ன தெரியுமா? அவங்க சிலைகளை வணங்க மாட்டாங்க. அரபு நாட்டில் சிலை வணக்கம்ங்கிறது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டு, இதுக்கு பிறகு அரபு நாட்டில் சிலை வணக்கம் இருக்காது. என்ற உம்மத்து எந்த சிலையையும் வணங்க மாட்டாங்க. சூரியனையோ சந்திரனையோ புத்துகளையோ எதையும் வணங்க மாட்டாங்க. ஆனால் நான் பயப்படுகிறேன் என்ன தெரியுமா? ஒரு அமலை செய்வாங்க, அந்த அமலை வச்சு அடுத்தவங்களிடத்துல பெருமையாக பேசுவாங்க. நான் பயப்படுகிறதெல்லாம் இதை பற்றி தான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுடைய அந்த முஹஸ்துதி இருக்கிறதே உள்ளத்தில் எந்த அளவுக்கு நுழையும் என்கிறதையும் நபி சொன்னாங்க. அதாவது ஒரு எறும்பு இருக்கிறது, இந்த எறும்பு அதனுடைய புத்துக்கு போகின்ற நேரத்தில் யாருக்கும் சத்தம் கேட்காது. அது எந்த ஆபத்தான எந்த கட்டடமாக எந்த பலமான இடமாக இருந்தாலும் ஒரு எறும்பு அதனுடைய புத்துள்ள போவதாக இருந்தால் அது போய்விடும். இதே போன்றுதான் மனிதனுடைய உள்ளத்தில் லேசாக நுழைந்து விடுகின்ற ஒரு பயங்கரமான விஷயம்தான் பெருமை என்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிற்றெரும்பு அதனுடைய இடத்துக்கு எப்படி நுணுக்கமான முறையில் போகிறதோ அதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இந்த முஹஸ்துதி எப்படியாவது நுழைந்து விடும் என்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பயப்படுகிறது, நாம் எவ்வளவுதான் அமலை செஞ்சாலும் நம்முடைய அமலில் ஒரு சின்ன ஒரு அற்பமான ஒன்று பெருமை வந்து விடுமாக இருந்தால் நம்முடைய முகத்தில் அத்தனை அமலையும் அல்லாஹ் தூக்கி வீசி விடுவார். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, நான் வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான், நாம் ஒரு சின்ன அமலை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற அந்த நினைவு மாறி அடுத்தவர்களுக்காக வாழ்கிறது. நாங்கள் வீடு கட்டுகிறது அடுத்தவங்களுக்காக, அடுத்தவங்க பார்த்து புகழ்ந்து பேச வேண்டும் என்கிறதுக்காக வீடு கட்டுறது. வாகனம் எடுக்கிறது அடுத்தவங்க எங்களை பற்றி ஒரு புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக. அமலில் மட்டுமல்ல முஹஸ்துதி, நம்முடைய உடம்பு, நம்முடைய உடுமானம், நம்முடைய வாழ்க்கை. அருமை சகோதரிகள், இலகுவாக நமது உள்ளத்துக்குள்ளே அந்த முஹஸ்துதி நுழைந்துவிடும். அடுத்தவங்க எங்களை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் என்கிறதுக்காக இன்னார் இப்படி வீடு கட்டியிருக்கிறார், இப்படி வாகனம் வத்திருக்கார், இப்படி அவங்களோட மகளோட கல்யாணத்தை செய்தார், இப்படியெல்லாம் வாழ்கிறார் என்று மற்றவங்க புகழ்ந்து பேச வேண்டும் என்கிறதுக்காக நம்முடைய விடயங்கள் அமையுமாக இருந்தால் சகோதரிகளே, நம்முடைய உலகத்தில் எந்த ஒரு அமலையும் எல்லாம் கபூலாக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நபர்களை பற்றி கியாமத்து நாளையில் அவங்களுக்கு நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை சொல்லி காட்டுறாங்க. நாளை கியாமத்து நாளையில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் 3 பேர்களை கூப்பிடுவான். முதலாவது மனிதர் ஷஹீத், அல்லாஹ்வுக்காக வேண்டி தனது உயிர் அல்லாஹ்வுக்காக வேண்டி யுத்த காலத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹு தஆலா கேட்பானாம், உலகத்தில் உனக்கு நல்ல பலத்தை தந்தேன், அந்த பலத்தின் மூலமாக நீ என்ன செய்தாய்? அந்த மனிதர் சொல்லுவாராம், அல்லாஹ் உனக்காக வேண்டி நான் எனது ஆயுளையே கொடுத்தேன். அல்லாஹ் இந்த உன்னதமான மார்க்கம் உலகத்திலே நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எனது உயிரையே கொடுத்தேன். அல்லாஹ்
அல்லாஹ் சொல்லுவானா, எனக்காக செய்யல, நீ யுத்த களத்திலே போய் யுத்த களத்திலே நீ போராடினாய், அந்த யுத்த களத்திலே உனது உயிர் பறிக்கப்பட்டது, ஷஹீத் அந்த நிலைக்கு நீ ஆளாக்கப்பட்டாய். ஆனால் நீ செய்தது ஏன் தெரியுமா? அடுத்தவங்க உன்னை ஒரு யுத்த களத்தில் வீரன், இப்படியான முறையில் உன்னை வீரன் என்று புகழ்ந்து பேச வேண்டும் என்கிறதுக்காக வேண்டித்தான் நீ அந்த யுத்த களத்துக்கு போய் ஷஹீதாக்கப்பட்டாய். அது எனக்காக செய்யல, மற்றவங்க உன்னை ஒரு வீரன், ஒரு பெரிய தலைவன், அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்த ஒரு தியாகி என்று மற்றவங்க சொல்லணும் என்கிறதுக்காக நீ செய்தாய். உலகத்தில் மக்கள் சொன்னாங்க, நீ நரகத்துக்கு போய் என்று அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்துடுவான். ரெண்டாவது அல்லாஹ் ஒரு ஆலிமை கூப்பிடுவான. சகோதரர்களே, ரெண்டாவது அல்லாஹ் ஒரு ஆலிமை கூப்பிட்டு கேட்பானாம், உலகத்தில் உனக்கு அறிவை தந்தேன், அதற்குரிய வாய்ப்பை வசதியை தந்தேன், நீ அறிவின் மூலமாக நீ என்ன செய்தா என்று கேட்பான். அந்த ஆலிம் சொல்லுவாராம், அல்லாஹ் உனக்காக வேண்டி உன்னதமான இந்த மார்க்கத்துடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன், உன்னுடைய பொன்மொழிகளை, உனது குர்ஆன், உனது ஹதீஸுகள், உன்னுடைய நபியுடைய ஹதீஸுகள் எல்லாம் மக்களுக்கு போதித்தேன். அல்லாஹ் சொல்லுவானாம், நீ எனக்காக செய்யல, உலகத்தில் ஒன்று ஒரு முஃப்தி, உலகத்தில் ஒன்று பெரிய ஆலிம், உலகத்தில் ஒன்று ஒரு பெரிய பேச்சாளர், மக்கள் அப்படி சொல்லணும், இவருடைய பயான் நல்லம், இவங்க வந்தா மக்கள் சேருவாங்க, இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்கிறதுக்காக நீ செய்தாய். உலகத்தில் மக்கள் ஒன்று அப்படி பேசினாங்க, ஒன்று ஒரு முஃப்தி என்று கூப்பிட்டாங்க, ஒன்று ஒரு ஆலிம் என்று கூப்பிட்டாங்க, ஒன்று ஒரு பேச்சாளர் என்று புகழ்ந்தாங்க. உண்ட மனசில் என்ன இருந்ததோ அது உலகத்தில் முடிஞ்சது, எனக்காக செய்யலை, நரகத்துக்கு போய் எல்லாம் தீர்ப்பு கொடுத்துடுவான். மூன்றாவது அல்லாஹ் ஒரு பணக்காரனை கூப்பிடுவானா. அந்த பணக்காரனிடத்தில் கேட்பானாம், உலகத்தில் வாய்ப்பை வசதியை தந்தேன், அதன் மூலமாக நீ என்ன செய்தாய் என்று கேட்பானாம். அந்த பணக்காரன் சொல்லுவார், அல்லாஹ் எத்தனையோ பள்ளிகளை கட்டினேன், மதரசாக்களுக்கு உதவி செய்தேன், குமரு காரியங்களை கொடுத்தேன், மக்களுக்கு எது எல்லாமே தேவையோ அத்தனையும் நான் செய்தேன். அல்லாஹ் சொல்லுவானாம், நீ எனக்காக செய்யலை. அடுத்தவர்கள் ஒரு கொடையாளி, இவர்கிட்ட போனால் எல்லாம் கிடைக்கும், அடுத்தவங்க ஒன்று ஒரு பெரிய செல்வந்தர் என்று மட்டுமல்ல, அடுத்தவங்க ஒன்று ஒரு பெரிய ஒரு கொடையாளி, ஒரு தனவந்தர் என்று சொல்வதற்காக வேண்டி நீ செஞ்சாய். உலகத்தில் மக்கள் அப்படி ஒன்று சொன்னாங்க, உன் மனசில் என்ன எண்ணம் இருந்ததோ அது உலகத்திலேயே கிடைச்சிட்டு, எனக்காக செய்யலை, நரகத்துக்கு போய் என்று எல்லாம் தீர்ப்பு கொடுத்துடுவான். சகோதரிகளே, இந்த நபி மொழியை சொன்னதும் சஹாபாக்கள் தேம்பி அழுகிறாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்களும் யுத்த காலத்துக்கு போகிறோம், நாங்களும் குர்ஆன் ஓதுகிறோம், நாங்களும் ஆலிம்களாக இருக்கிறோம், நாங்களும் மஸ்ஜிதுகளை கட்டுகிறோம், நல்லவற்றுக்கு உதவி செய்கிறோம், எங்களிடம் மனசிலேயும் இப்படி ஒரு நோக்கம், மற்றவங்களுக்காக வேண்டி செய்கின்ற அந்த நோக்கம் வந்துவிட்டால் நாங்களும் நரகத்துக்கு போய்விடுவோமா யா ரசூலல்லாஹ்? அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் தொழுகின்ற நேரத்தில் கூட அந்த தொழுகையை கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுகின்றதுக்கு மாற்றமாக மற்றவங்க பார்க்கணும், நாம் பள்ளிக்கு போக இல்லாட்டி மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்காக வேண்டி யார் அந்த தொழுகையை கூட நிறைவேற்றுகிறார்களோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபவைலுல் முஸல்லீன், அவங்களுக்குத்தான் ஆகப்பெரிய நரகம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
நாங்கள் எந்த ஒரு அமலை செய்கிறதாக இருந்தாலும் சகோதரிகளே, படைத்த ரப்புக்காக செய்யும். அந்த ரப்புக்காக வேண்டி செய்கின்ற அமல்கள் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கபூலாக்குவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவங்கள ஹஜ்ஜுக்கு கூட்டி போகிறாங்க. மகனை கூட்டி போயிட்டு சஃபா மலையில மகனை நிப்பாட்டுற நேரத்தில் லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் மகன் வாப்பாவிடத்தில் சொன்னார், யா புனைய, ஏண்ட வாப்பா, எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, சகோதரிகளே, மகனே, அர்ராகிபு கஸீர் வல் ஹாஜ்ஜு கலீல். பயணிகள் தான் கூட வந்திருக்கிறாங்க, ஹாஜிமார்கள் குறைய வந்திருக்கிறாங்க. நீங்க பார்க்குற லட்சக்கணக்கானவங்கெல்லாம் பயணிகள், ஹாஜிமார்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் மக்கத்துக்கு போன சுரம் எப்படி ஜன கூட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன வார்த்தை இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பார்க்குறோம் சகோதரிகள், இன்றைக்கு ஹஜ்ஜி உம்ரா அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற அந்த நோக்கத்தை மறந்து உலகத்தில் பேச வேண்டும். இவர் போனார், சில நேரங்களில் சொல்லுவாங்க, நான் போகிறேன், என் குடும்பத்தையே கூட்டி கொண்டு போகிறேன். இன்றைக்கு வாழ்க்கையில் அமல் இருக்கிறது பெருமைக்காக மாற்றப்பட்டு போய்விட்டது. நாங்கள் ஒன்றை யோசிக்கணும் சகோதரிகளே, நாங்கள் யாரும் நினைக்கக்கூடாது ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்தால் நம்ம ஹாஜி என்று யாரும் அழைக்கணும் என்ற எண்ணம் மருந்துக்கு கூட உள்ளத்தில் வந்துடக்கூடாது. ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கிறது எப்படி தெரியுமா? நவைத்துல் ஹஜ்ஜ வ அஹ்ரம்து லில்லாஹ், அல்லாஹ் உனக்காக ஹஜ்ஜு செய்கிறேன். வ அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ் குர்ஆனை சொல்றான், நீங்க ஹஜ்ஜ உம்ராவை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்க, மனுஷனுக்கு செஞ்சிடாதீங்க. ஆனால் பெரும்பாலானவங்களுடைய நினைவு என்ன தெரியுமா? ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு மக்கள் என்ன ஹாஜி என்று கூப்பிடணுங்கிறது. இன்றைக்கு பாருங்க, ஒருத்தர் கல்யாண காட்சியில் அடிக்கிறதாக இருந்தாலும் அல் ஹாஜ். யாருக்கு ஹஜ்ஜு செஞ்ச சகோதரிகளே? நாங்கள் ஹஜ்ஜு செஞ்சுறது நம்முடைய மௌத்தானதுக்கு பிறகு நம்முடைய பெயர்களை ஹாஜி என்று வாசிக்க வேண்டும், மக்கள் ஹாஜி என்று கூப்பிட வேண்டும், நமது கல்யாண காட்சிகளை ஹாஜி என்று அச்சடிக்க வேண்டும், நமது நோட்டீஸுகளில் நமது பெயரை, நமது சீலை ஹாஜி என்று எழுத வேண்டும் என்ற நியத்தோடு ஹஜ்ஜை முடிச்சு இருந்தால் நாங்கள் நினைச்சு கொள்வோம், எதை நாங்கள் விரும்புகிறோமோ உலகத்தில் நமக்கு கிடைச்சிட்டு. இன்றைக்கு பெரும்பாலானவங்க தனது பேருக்கு முன்னால் ஹாஜி என்று போகிறத ஒரு பெருமையாக கருகிறத பார்க்குறோம் சகோதரிகளே. மருந்துக்கு கூட நெருவு வந்துடக்கூடாது. நாளைக்கு கியாமத்து நாளில் அல்லாஹ் சொல்லுவான், நீ ஹஜ்ஜு செய்தது எனக்காக அல்ல, உலகத்தில் ஒரு பெயர் எடுக்கிறதுக்காக நீ செய்தாய். அந்த பெயரை மக்கள் சொல்லிட்டாங்க, உலகத்திலே உனக்குடைய ஆசை நிறைவேற்றி விட்டது, மறுமையில் எந்த லாபமும் கிடையாது என்று அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்துடுவான். கண்ணியமான சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் அணு அணுவாக பெருமை இருக்கிறது. வாழ்க்கையில் உள்ளத்தில் அணு அணுவாக ஒவ்வொரு விடயத்திலையும் ஊரடுத்து இருப்பதை நாங்கள் பார்க்க. நம்முடைய வீட்டு கல்யாணங்கள், பெரிய நபி அவங்க ரசூல் சாதாரண இஸ்லாம் சொன்னது போல மஸ்ஜிதில் கல்யாணம் எடுக்கணும், நிக்காக செய்ய வேண்டுமெங்கிறதுக்காக நிக்காக செய்கிறோம். ஆனால் மஸ்ஜிதுகளில்
அந்த ஒரு ஹதீப், ஒரு இமாம் அந்த ஹுத்பா, அதாவது ஒரு நிக்காஹுடைய பயான் நடக்கும். அந்த பயான் அவர் என்ன சொல்லுவார்? நிக்காக சிக்கனமாக செய்கிறதுங்க என்கிறதைத்தானே சொல்லுகிறாரு. சகோதரிகளே, மஸ்ஜிதிலே நடக்குகின்ற நிக்காக அனைத்தும் அந்த இமாம் சொல்லுகின்ற, அந்த பயான் சொல்லுகின்ற, அந்த ஆளும் சொல்லுகின்ற முறைப்படியே நாங்கள் செய்கிறோமா? எத்தனையோ நிக்காகுகளை பார்க்குறோம். நிக்காகு முடிகிறது மஸ்ஜிதில். ஆனால் அந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்க்குகின்ற திருமணம் நடக்கிறது ஆடம்பரமான ஹோட்டல். நம்முடைய வாழ்க்கையில் சகோதரிகளே, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டிய மஸ்ஜித். நான் ஏதோ இஸ்லாமிய முறைப்படி செய்கிறோம்ங்கிறதுக்காக வேண்டி மஸ்ஜிது. ஆனால் நடக்குகின்ற கல்யாணம் ஆடம்பரமான ஹோட்டல். நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் சகோதரிகள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றை எச்சரிக்கை செஞ்சாங்க. நாளை கியாமத்து நாளையில் மக்கள் மஸ்ஜிதுகளை வச்சு பெருமை பேசுவாங்க. எந்த மஸ்ஜிது இப்படி பிரமாண்டமானது, எந்த மஸ்ஜிது, எங்களோட மஸ்ஜிது இவ்வளவு, இப்படியெல்லாம் பெருமையாக பேசுவாங்க. மஸ்ஜிதில் மக்கள் தொழுகைக்காக நிறைஞ்சிருப்பாங்க. இஹ்லாஸோடு தொழக்கூடியவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. பெருமான ஸல்லல்லாஹு. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க. கண்ணிய சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முகஸ்துதியை பற்றி பேசிக்கொண்டே வருகின்றாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் அல்லாவுக்காக வேண்டி தனது மஹல்லாவில், தனது இனத்துக்காக வேண்டி, முஸ்லிம்களுக்கு இடையில், தனது ஊரில் பெரிய பெரிய நல்ல விடயங்களை எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவருடைய உள்ளத்தில் பெருமை இல்லை. ஆனால் மக்கள் அவரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. இது குற்றமாகுமா என்று கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அவர் நல்ல விஷயத்தை தனது ஊரில், தனது மஹல்லாவில் செய்யணும் என்ற ஆர்வத்தோடு தொடங்குகிறார், செய்கிறார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அல்லாவுக்காக வேண்டிய என்ற எண்ணம் மாத்திரம் இருக்கிறது. ஆனால் மக்கள் பெருமையாக பேசுகிறாங்கிறதுக்காக அவர் குற்றம் பிடிக்க மாட்டார். லஹுல் புஷ்ரா, அவர்களுக்காக வேண்டி அந்த மோமினுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற சுபசோபனம் அது என்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரிகளை, நல்ல விடயங்களை நாங்கள் செய்ய தொடங்குகின்ற நேரத்தில் அடுத்தவங்க ஏதாவது புகழ்ந்து பேசுவதனால நம்முடைய அமல்கள் அழிந்து விடுவோம் என்று யாரும் அந்த நல்ல விடயங்களை பிற்படுத்தி விடக்கூடாது. அந்த நல்ல விடயங்களை செய்கிற தொடங்குகின்றவங்களுக்கு உள்ளத்தில் அல்லாவுக்காக வேண்டி என்ற எண்ணம் மாத்திரம் இருக்குகின்ற நேரத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது மோமினுக்கு கிடைக்குகின்ற சுபசோபனம் என்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணிய சகோதரிகள், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அந்த படைத்த ரப்புக்காக வேண்டி நாம் என்ன என்ன அமல்களை செய்கிறோமோ அத்துணை அமல்களையும் ஒரு சிறிதாக இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே கபூலாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான ஒரு பொன்மொழியை, ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்கிறாங்க. ஒரு தனவந்தர் தன்னுடைய பணத்தை எடுத்து யாருக்காவது தெரியாமல் அல்லாவுக்காக வேண்டி கொடை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இரவு நேரத்தில் தனது பணப்பையை எடுத்து கொண்டு போகிறார், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது என்கிறதுக்காக. யாருக்காவது இன்றைக்கு போயிட்டு யாருடைய கையிலையாவது நான் அந்த பணத்தை கொடுத்துடணும் என்று முதலாவது இரவு அவருடைய அந்த இரவு நேரத்தில் ஒரு விபச்சாரியுடைய கையில் கொடுத்துட்டார். அடுத்த நாள் மக்கள் பேசிக்கொள்கிறாங்க, இன்றைக்கு ராம் ஒரு விபச்சாரிக்கு யாரோ ஒருத்தர் ஒரு பணப்பையை கொடுத்துட்டு போயிட்டார். இவர் கவலைப்படுறாரு, என்னுடைய சதக்கா, நான் கொடுத்த இந்த தர்மம் வீணாகி போய்விட்டது என்று கவலைப்படுறாரு. எனவே அடுத்த நாளும் அவர் ஏதாவது நாங்கள் ஒரு மற்றவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து கையில் பணப்பைய இரவு நேரத்தில் எடுத்துக்கொண்டு போகிறார். ஒரு கள்ளன் வருகிறான், கள்ளனுடைய கையில் கொடுத்துட்டார்.
அடுத்த நாள் மக்கள் பேசுகிறாங்க, இன்றைக்கு யாரோ ஒருவர் தெரியாமல் வந்து ஒரு கள்ளண்ட கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாராம். இதை கேள்விப்பட்டதும் கவலைப்படுறாரு, இந்த பணம் ஒரு கள்ளண்ட கையில் போயிட்டுது. மூணாவது 2 நாளுமே நாசமாக போய்விட்டதுங்கிறதுக்காக 3வது நாளும் யாருக்கும் தெரியாம பணப்பைய ராவு நேரத்தில் எடுத்து கொண்டு போகிறார். ஒரு பணக்காரன் வருகிறான், அந்த பணக்காரனுடைய கையில கொடுத்துட்டார். அடுத்த நாள் மக்கள் பேசுறாங்க, இன்றைக்கு யாரோ ஒரு செல்வந்தனுடைய கையில், ஒரு பணக்காரனுடைய கையில் யாரோ பணப்பைய கொடுத்துட்டு போயிட்டாங்கண்டி. இதை சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் இருந்த இஹ்லாஸான நிய்யத்தின் காரணமாக அந்த 3 சதக்காவையும் அல்லாஹ் கபூலாக்கிட்டான். முதலாவது ஒரு கள்ளன், அந்த பணப்பை கிடைத்ததும் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் பசியின் காரணமாக நான் களவெடுக்க போனேன், அல்லாஹ் எனக்கு இந்த உதவியை செஞ்சிட்டாய் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து அவரும் திருந்தினார். 2வதாக ஒரு விபச்சாரி, எனது வாழ்க்கையில் நான் பணத்துக்காக வேண்டி என்னுடைய வறுமையை போக்குறதுக்காக விபச்சாரத்துக்கு போனேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, இப்படி எனக்கு தெரியாதனமாக யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போன இந்த உதவி மூலமாக எனது வாழ்க்கையில் நான் திருந்திக் கொள்கிறேன். 2வது அவரும் திருந்திக் கொண்டாரு. 3வது பணக்காரனும் என்னை போன்றுதானே மற்றவர்கள், நான் எப்படி கஞ்சனாக இருக்கிறேன் என்கிறத தெரிஞ்சுதானோ யாரோ கொடுத்துட்டு போயிட்டாங்க, இதுக்கு பிறகு நான் கஞ்சனாக மாறிவிடக் கூடாது என்கிறதுக்காக நான் இதுக்கு பிறகு நானும் அவரை போன்ற ஒரு கொடையாளியாக மாற வேண்டும் என்ற நியத்தோடு அவரும் மாறிவிட்டார் என்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, நமது முன்னோர்கள் சஹாபாக்கள் எப்படி தியாகம் செஞ்சாங்க தெரியுமா? அவங்க சதக்காவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர பிள்ளையாக வந்தவர் தான் ஜைனுல் ஆபிதீன். அவங்களுக்கு பேர் அலி, ஹசரத் அலி ரலியல்லாஹுடைய பரம்பரையில் வந்தவர் ஹசரத் அலி ரலியல்லாஹுடைய பேர பிள்ளை ஜைனுல் ஆபிதீன். அவங்க அமல் அதிகமாக செய்ததன் காரணமாக அவருடைய பேர் ஜைனுல் ஆபிதீன் என்று மாற்றப்படுகிறது. அருமை சகோதரிகளே, வாழ்க்கையில் அந்த உத்தமர்கள் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வை அஞ்சினாங்கன்னு தென்னா, ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்களை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது என்கிறதுக்காக மதீனா நகரத்தில் ஏழைகளுடைய வீடுகளை சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை தெரிவு செய்து அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் 1 மாத காலத்துடைய உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு போய் வீட்டுடைய முற்றத்தில் வைத்து விடுவார். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10 வருட காலம் சகோதரிகளே. அவர்கள் மரணித்ததுக்கு பிறகுதான் மக்களுக்கு அந்த உணவு கிடைக்காததை பற்றி தெரிந்த பொழுதுதான் தெரிகிறது, இதுவரைக்கும் இதனை செய்தவர் ஜைனுல் ஆபிதீன், ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர பிள்ளையாக வந்த ஜைனுல் ஆபிதீன் என்ற வரலாறு அவர்களுக்கு தெரிகிறது. அந்த ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவங்கள மரணித்த நேரத்தில் குளிப்பாட்டுவதற்காக வேண்டி எடுத்த பொழுது அவருடைய உடம்பை பார்க்குறாங்க, பொதிகளை சுமந்ததன் காரணமாக அவருடைய மேனியில் அப்படியே அந்த காயங்கள் இருந்ததாக வரலாறுகளில் சொல்லப்படும். கர்மே சகோதரர், படைத்த ரப்புக்காக இஹ்லாஸான முறையில் ஒரு சின்ன அமலை செஞ்சாலும் அந்த ரப்புக்காக செய்வோம். அதன் மூலமாக கியாமத்து நாளையில் உயரிய நன்மைகள் அடைந்து கொள்ள முயற்சி எடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவைகளுக்கு நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாங்கள் செய்கின்ற அமல்களை கபூலாக்கு யா அல்லாஹ், உள்ளத்தில் இஹ்லாஸான எண்ணத்தை தாயா அல்லாஹ், அடுத்தவர்களுக்காக வாழாது உனக்காக வாழக்கூடிய அந்த தன்மையை தா ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிப்பாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل وسلم على عبدك ورسولك نبينا محمد
وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، اتقوا الله العظيم عز وجل وأطيعوه وأوصيكم به، لأن التقوى تنجينا من مقاعد النفس والشيطان. إخواني الكرام، فإن الله تعالى يقول في القرآن: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. أستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمسلمات من كل ذنب فاستغفروه يغفر لكم إنه هو الغفور الرحيم.